ஏங்க என்னங்க இன்னும் கால் வலிக்குதாங்க? காட்டுங்க. இல்லங்க இல்லங்க இல்ல, அங்கிருந்து நடந்து வந்ததுல வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். ஓகே தான். ஏங்க மனசுல இருக்க சந்தோஷத்துல கால் வலிச்சாலும் ஒண்ணும் தெரியாது. ஆமாமா, எப்படியோ மாமியார் மனசுல மருமகள் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள்ங்க. என்னங்க நீங்க கிண்டல் பண்றீங்களா என்ன? இருங்க, உங்களை அத்தை கிட்ட நான் சொல்லி விடுறேன். ஆ. ஏங்க என்னங்க ஆச்சு? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, மாமாவை பார்த்து யார் நீ அப்படின்னு கேட்டாங்க பாருங்க அத்தை. மாமா முகத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு தாங்கலங்க. அப்பா பாவங்க, அவர் ஒரு குழந்தை. அது உண்மைதான். ஆனா அந்த மாதிரி நிலைமையில கூட என் புள்ள சரவணன்னு அத்தை பேசுனது நினைச்சா உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாதாங்க இருக்கு. அதான் எனக்கு போட்டி அம்மா மனசுல நீங்களும் வந்துட்டீங்களே. நானும் அதுக்கு என்ன பண்றதுன்னு சோகமா இருக்கேன். நீங்க வேற. அடப்பாவி. உங்களுக்கு கை முடியாம போனப்போ அத்தை என்ன திட்டினதை நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நம்மள புரிஞ்சுக்கவே இல்லையேன்னு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. ஆனா தன்னை மறந்த நிலையில கூட அத்தை என்னை பத்தி பெருமையா அவங்க மனசுல உள்ள எல்லாத்தையும் சொன்ன போது என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. இன்னைக்குன்னு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அம்மாக்கு உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. ஆனா என்ன அதை வெளியே காட்டாம இருந்தாங்க. அது நீங்க நிறைய படிச்சிருக்கீங்கல்ல, எங்க உங்களை பாராட்டினா என்ன மட்டம் தட்டுற மாதிரி ஆயிடுமோன்னு ஒரு சின்ன பயம் அவங்களுக்கு. ஓஹோ, அப்ப எனக்கு வில்லனும் நீங்க தானா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. என்னங்க? அது அத்தை இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, என்னை பத்தி இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு அவங்க கிட்ட நீங்க சொல்லவே கூடாது. அவங்களுக்கு தெரியாம நீங்க இதை பாத்துக்கணும். தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க பாவம். மனசுக்குள்ள ஏதாச்சும் கஷ்டம் வருத்தம் இருந்தா அத்தை அதை வெளியில சொல்லவே மாட்டாங்க. நம்ம கிட்ட ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு நான் முன்னாடியெல்லாம் நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கு காரணம் ஒரு வருத்தம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி நடந்துக்கிட்டா பிள்ளைங்க கஷ்டப்படுமே தான் கோவப்படுறாங்க. அதனால நடந்த விஷயம் அத்தைக்கு தெரியாம நீங்க பாத்துக்கணுங்க. இதுதாங்க, இதுதான் நீங்க மத்தவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் சந்தியா. எனக்கு இந்த குணம் தாங்க உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. இது புரியாம நானே எத்தனை தடவை உங்க மேல கோவப்பட்டிருக்கேன். அப்பவும் நீங்க என் இடத்துல இருந்து யோசிச்சுதான் எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. நிஜமாவே நீங்க எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு தாங்க. அன்னைக்கு அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தாங்கல்ல, அப்போ அம்மாவோட முகத்தை என்னால பார்க்கவே முடியலங்க. நிச்சயமா நான் அதுக்கு காரணம் இல்லைங்க. சச்சே, நான் அதை பத்தியெல்லாம் சொல்லலைங்க. அப்படி ஒரு நினைப்பே மனசுல இல்லை. ஆனா அம்மாவோட முகத்தை, அந்த கண்ணீரையும் வலியையும் இன்னை வரைக்கும் என்னால மறக்கவே முடியலங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் மட்டும் அம்மாக்கு வந்துடாம பாத்துக்கணும். ஆமாங்க, அத்தை மாமா முகத்துல எப்பவுமே சிரிப்பும் சந்தோஷம் தான் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசையுமே. பெண்ணே பெண்ணே, உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே. கண்ணே கண்ணே, நீளும் காலம் வேண்டும் பாராயோ அருகிலே. பூவே காதல் பூக்கும் பூவே, சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும். புலரும் காலை வேண்டாம், இரவின் குளிரே என்னை கொல்லாதே. என்னவா இருக்கும்? சிவகாமி, இந்தா காப்பி. என்ன யோசனை சிவகாமி? அதான் நான் அப்பத்துல இருந்து உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கேனேங்க.
நீங்க சரியா பதிலே சொல்லல. உங்க முகமும் சரியில்லையே, ஏங்க சோர்வா இருக்கீங்க? அதுவா, என்னமோ நைட் எனக்கு சரியாவே தூக்கம் இல்ல சிவகாமி. அதான். ஆமாங்க, எனக்கும் ராத்திரி என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்ல. நாம எப்போங்க ரூமுக்கு வந்தோம்? அது பார்ட்டி முடிஞ்ச உடனே நம்ம நேரா ரூமுக்கு தான் வந்துட்டோம் சிவகாமி. ஓஹோ, அப்போ நாம அங்க சாப்பிட்டோமா? அதுதானே பிரச்சனையே. ஏங்க, உங்களை தான் கேக்குறேன். ஆ, நாம அங்க சாப்பிட்டோமா இல்லையா? எனக்கு என்னமோ எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆமா சிவகாமி, சாப்பிட்டோம். எனக்கு கூட அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா தூங்கிட்டோம் போல இருக்கு. அதான் எல்லாமே மறந்த மாதிரியே இருக்கு. என்ன சிவகாமி அப்படி பாக்குற? இப்பதானே நீங்க ராத்திரி சரியா தூங்கலன்னு சொன்னீங்க. அத எப்படி சொல்றது? அது வந்து சிவகாமி, உண்மையை சொல்லுங்க, நேத்து எனக்கு என்ன ஆச்சுங்க? ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல? ஐயோ சிவகாமி, எனக்கும் தான் எதுவும் ஞாபகம் இல்ல. அப்ப நானும் ஒருவேளை நைட் நல்லா தான் தூங்கி இருப்பேன் போல இருக்கு. ஒருவேளை அந்த பார்ட்டிக்கு போனோம்ல, அந்த அசதி தான் இப்படி இருக்குமோ என்னவோ. அசதியா இருந்தா பரவாயில்ல, ஆனா எப்படி எதுவுமே ஞாபகம் இல்லாம போகும்? எனக்கும் அதான் சிவகாமி ஒண்ணுமே புரியல. சரி விடு, இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் புதுசு இல்லல்ல. ஆனா அதே நினைச்சு நீ குழப்பிக்காத. நான் சரவண சந்தியா கிட்ட கேட்கணும். இல்லங்க, நம்ம சரவணனுக்கு இப்படி இருந்தா என்ன பண்றது? போட்டிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடாம இருக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணு வராது சிவகாமி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. யாருங்க போன் பண்றது? பாக்குறேன் இரு. ஊர்ல இருந்து சிவகாமி. ஹலோ. நான் ரவி தான் பேசுறேன். சொல்றா. ஓ அப்படியா? சரி. ஆமா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? எங்களுக்கு என்னடா, நாங்க நல்லதாண்டா இருக்கோம் இங்க. சரிடா. நான் சொல்லிடுறேன், கண்டிப்பா சொல்லிடுறேன். யாருங்க? போன வைக்கிட்டா? யாருங்க பேசுனது? என் தம்பி தான் பேசினா. ஊர்ல திருவிழாவுக்கு காப்பு கட்டியாச்சாம். காப்பு கட்டியாச்சா? அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? அதான் நம்ம வெளியூர்ல இருக்கோமேன்னு அம்மா போன் பண்ணி சொல்ல சொல்லிருக்காங்க. அசைவெல்லாம் சாப்பிடாம வீட்ல இருந்தா நாம எப்படி இருப்போமோ அப்படி இருக்க சொல்லிருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சாமி ரொம்ப துடியான சாமி. அம்மா தாயே. ஆமாமா. பாவம், ஏற்கனவே என் புள்ள பெரிய கண்டத்தை கடந்து வந்திருக்கான். முதல்ல இது என் புள்ள கிட்ட போய் சொல்லணுங்க. ஐயோ, இந்த போட்டியை நடத்துறவங்க என்ன சாப்பிட கொடுப்பாங்கன்னு தெரியலையே. போட்டியில என்ன சமைக்க கொடுப்பாங்கன்னு தெரியலையே. எப்படினாலும் அதுல சைவம் இருக்கும் சிவகாமி. ஆமாங்க, நேத்து நாம அங்க சாப்பிட்ட ஏதோ ஒண்ணுதான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் நமக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. மறுபடியும் முதல்ல இருந்தா அதெல்லாம் இப்ப யோசிக்க நேரம் இல்ல சிவகாமி. வா, முதல்ல நம்ம பிள்ளைங்க கிட்ட போய் சொல்லுவோம். சிவகாமி, நீ பாட்டுக்கு அங்க வந்து எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடாத. அவங்க எல்லாரும் பயந்துருவாங்க. ஆமாங்க, நான் ஒண்ணு சொல்லல. நீங்க ஏதாவது உளறி வைக்காம இருந்தீங்கன்னா சரி. யாரு? நானு? நான் ஒண்ணு உளரவே மாட்டேன் சிவகாமி. என்னங்க நீங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிவகாமி, நீ வா போலாம், மத்தத அப்புறம் பேசிப்போம். அப்புறம் இந்த நெப்போலியன் கோச்சிக்கு போறாரு. எந்த நெப்போலியன்? அந்த நெப்போலியன் தான் சொல்றேன், வா. ஏங்க, மாமா ஒருவேளை அத்தை கிட்ட நேத்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டா என்னங்க பண்றது? சொல்லிட மாட்டார்ல. அத்தையை பத்தி மாமாக்கு தான் நம்மளை விட நல்லா தெரியும்ல. உங்களுக்கு இப்ப போட்டியை பத்தி எந்த டென்ஷனும் இல்லைல்ல? ஏன்னா உங்க முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ரொம்ப தெளிவா இருக்கு உங்க முகம். இப்பெல்லாம் உங்களை நினைச்சு அத்தை மாமா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஊரே உங்களை பாராட்டுற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரி, இந்த போட்டியில நீங்க ஜெயிக்க தான் போறீங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு உள்ளுணர்வை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. உங்களுக்கு அப்படி இருக்கா?
இங்க ஆனா எல்லாமே பாக்குறதுக்கு செம்மையா இருக்குங்க. ஆனா நம்ம ஊரு கிளைமேட் வரவே வராது இல்லைங்க. ம், என்னாச்சு உங்களுக்கு? சும்மா எது கேட்டாலும் ஊன்னு ஊன் கொட்டிட்டு இருக்கீங்க. என்ன? எல்லாம் உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க நினைச்சா நம்ம ஊர் கிளைமேட்டை இந்த ஊருக்கு கொண்டு வர முடியும். ஆ? ம், நிஜமா தாங்க சொல்றேன். எப்ப வேணாலும் மழை வரும்னு சொல்ற மாதிரி ம், இந்த கருத்த மேகம், ஜில்லுன்னு காத்து, ஏன் திடீர்னு 2 சாரல் விழுந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா நீங்க மனசு வைக்கணும். என்ன ஏதாவது வச்சு காமெடி கேமெடி பண்றீங்களா? நான் என்ன மந்திரவாதியா? ஆமாங்க, என் மொத்த வாழ்க்கையை மாத்தின ஒரு மந்திரவாதி. நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே மாறிடும். இந்த கிளைமேட்டு மற்ற எல்லாமே தன்னால மாறிடும். அவ்வளவு ஏன், இந்த சினிமாலெல்லாம் பின்னாடி இந்த இந்த மியூசிக் எல்லாம் போடுவாங்க, அது கூட கேட்கும். ம், உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு. அத்தைக்கிட்ட சொல்லி நல்ல கஷாயம் வச்சு தர சொல்லவா? அதுக்கெல்லாம் நேரம் ஆகுங்க. நீங்க ஒரு மந்திரம் சொன்னா போதும், எல்லாம் மாறிடும். ஓஹோ, அப்படி ஒரு மந்திரம் இருந்தா அதை நீங்களே சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லி பார்த்துட்டேங்க. நமக்கு அவ்வளவா இந்த இந்த பவர்லாம் இல்லைங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ம், நிஜமா தாங்க சொல்றேன். நீங்க சொல்லுங்க, அப்படியே எல்லாம் எப்படி மாறுதுன்னு நீங்க வேணா பாருங்க. ஆ, அந்த மந்திரம் என்னன்னு எனக்கு தெரியாதே. ம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. இல்ல இல்ல. இவன் கேட்டு நம்ம சொல்லணுமான்ற இல்ல. ஒரு எண்ணம். ஐயோ ஐயோ, இல்லங்க. நான் ஏங்க அப்படின்னு நினைக்க போறேன்? சத்தியமா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ம், சரி, நான் ஒரு கதை சொல்றேன். ஆ? தென்காசியில சரவணன் ஒருத்தர் இருக்கான். ம், ம்? ம், ம், அந்த சரவணனை ம், சந்தியான்னு ஒரு பொண்ணு ம். கல்யாணம் பண்ணிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது நேத்தோ இல்லை முந்தா நாளோ, ம், இந்த சரவணன் வீணா போனவன் இருக்கான்ல, ம். சந்தியா கிட்ட இந்த கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள், ரொம்ப மாசம் கழிச்சு ஐ லவ் யூ சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த சந்தியா, அதாவது சரவணனோட பொண்டாட்டி, என்ன சொல்லியிருக்கணும்? பதிலுக்கு ஐ லவ் யூ சொல்லணும்ல, சொல்லவே இல்லை. தப்பு தானே? அவங்க என்னடானா, இதோ இப்ப சிரிக்கிறாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்ல. ஆ. ஆ, ஆ. சொல்லுங்க. பாத்தீங்களா, சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் நான் சொன்னேன். இங்க எல்லாரும் இருக்காங்க. இங்க எதுவும் வேண்டாம். ஆ? ஏங்க, யாருங்க இருக்கா? சுத்தி எவனுமே இல்ல, நம்ம மட்டும் தனியா தானங்க இருக்கோம். அப்ப என்ன பிடிக்கலையா? நான் வேஸ்ட் அப்போ? ஐயோ சரி விடுங்க, நான் போறேன். ஐயோ ஐயோ, அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, அப்படி சொல்லலைங்க அண்ணா. அப்ப சொல்லுங்க. ஆ. ஆ, அது இந்த அழகான முகத்தை, இந்த முடி இருக்குல்ல, அது காத்துல வந்து முன்னாடி விழுது, மறைக்குது. அதான். ஆ, சொல்லுங்க. ம். அது வந்து என்னன்னா, ஆ, அது வாங்க வாங்க. எங்க ஹோட்டல்ல இருக்கவங்க தான் ஃபோன் பண்றாங்க. ஆடா, இவனுங்களுக்கு வேற வேலைகள் எது? ஏங்க, போனு போனு ஏன் போனு? இருங்க, என்னன்னு கேப்போம். ஹலோ, சொல்லுங்க சார், நான் சந்தியா பேசுறேன். ஓகே சார், இந்த உடனே வந்துடும் சார், 5 மினிட்ஸ்ல. இதோ வந்துடும், உடனே வந்துடும் சார். பாய் பாய் சார். ஏங்க, என்ன வாங்க? போட்டியை பத்தி ஏதோ முக்கியமான அறிவிப்பு இருக்கான், உடனே வர சொல்றாங்க, வாங்க. அட போங்க. ஏங்க, முக்கியமான அறிவிப்பான், சொன்னா கேளுங்க, வாங்க போலாம்.
ஏங்க நீங்க சொல்லிட்டு போங்க, அட நான் கேட்டு போறேன். வாங்கன்றல. ஏங்க 5 நிமிஷம். வாங்க. ஆ? என்னங்க இது, ரூம்ல யாரையுமே காணோம்? சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டாங்க? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க சிவகாமி, பதட்டப்படாத. ஃபோன் பண்ணாலும் கிடைக்கலன்னு சொல்றீங்களே, இப்ப எங்க போய் தேடுறது? ஒருவேளை சாப்பிட போயிருப்பாங்களோ? அப்படி போனா நம்மள கூப்பிடாம எப்படி போவாங்க? நாமளும் அவங்க கிட்ட சொல்லாம தானே வந்தோம். ஒருவேளை நாம அங்க இருப்போம்னு நினைச்சு அவங்க போயிருந்தா? சிவகாமி, வேணும்னா அங்க வரவர்கிட்ட நாம கேட்டு பார்ப்போம். வா வா. ஆ. தம்பி, ஒரு நிமிஷம் தம்பி. சொல்லுங்க சார். நாங்க இங்க நடக்கிற சமையல் போட்டிக்காக வந்திருக்கோம். ஓகே சார். என் புள்ள சரவணன் தான் இந்த போட்டியில கலந்துக்கிறான். தெரியும் மேடம். அவங்க யாரையுமே ரூம்ல காணோம். சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடுற இடம் எங்க இருக்கு? டைனிங் ஹால் அந்த பக்கம் இருக்குங்க. ஆனா அவங்க சாப்பிட போலங்களே. சாப்பிட போகலையா? ஆமா மேடம், அவங்க சாப்பிட போகல மேடம். போட்டியை பத்தி ஏதோ முக்கியமான அறிவிப்புன்னு எல்லாரும் போட்டி நடத்துற இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க. சோ எல்லாரும் அங்கதான் போயிருக்காங்க. நீங்க அங்க போய் பாருங்க. ரொம்ப நன்றி தம்பி, நாங்க போய் பார்க்கோம். ஓகே சார். என்னங்க இது, ஒரு ஃபோன் கூட பண்ணல, நம்மள தேட கூட இல்ல, இப்படி கிளம்பி போயிருக்காங்க? அவர்தான் ஏதோ அவசரமா வர சொன்னாங்கன்னு சொன்னார்ல, அந்த அவசரத்துல நம்மள எங்க தேடுவாங்க, வந்து சொல்லிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. சரி வா சிவகாமி, நம்ம போய் பார்க்கலாம். வா போலாம். ஆதி, எங்கட அம்மாவும் அப்பாவையும் காணோம். ஏன்னா நீ வேற. டேய், இப்ப எதுக்குடா சிரிக்கிற? அம்மாலாம் இப்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. அவங்க நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருப்பாங்க. டேய், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்றேன். நேத்து அம்மா அது ஆரஞ்சு ஜூஸ் நினைச்சதான் குடிச்சிருக்காங்க. சுய நினைவே இல்லாம என்னென்னவோ பேசிட்டாங்க. இப்ப அவங்க வரும்போது அதெல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி யாரும் காட்டிக்காதீங்க. அப்புறம் ரொம்ப சங்கடப்பட போறாங்க. ஆமா சரவணா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நானே இதை யோசிக்கல, சந்தியா தான் சொன்னாங்க. ஒருவேளை அம்மா நோண்டி நோண்டி கேட்டாலும் அதெல்லாம் எதுவும் இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஞாபகம் இல்லையேன்னு மாத்தி சொல்லிடுவோம். பக்கா அப்படியே பண்ணிடுவோம். பேசாம என்னையும் குடிக்க அலோவ் பண்ணிருக்கலாம். டேய் நீ சும்மா இருடா. ஆனாலும் நேத்து ராத்திரி போதையில அத்தை பேசினாங்களே ஒரு பேச்சு, இப்ப கூட என் கண்ணுக்குள்ளே இருக்கு. சந்தியா தான் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறாளாம். அவ தான் எல்லாமா. அப்ப நாங்களா எதுக்கு இருக்கோம்? ஏங்க, என்ன போட்டின்னு கூட தெரியல. இன்னும் அறிவிப்பு எதையும் காணும். எது வந்தா என்னங்க, பாத்துக்கலாம் விடுங்க. அண்ணா, நீ ஏன் பேசுற? உன் குரல் அப்படி ஒரு தைரியம் தெரியுதேனா? ஆமாமா, நாமெல்லாம் இந்த லெவல் வரைக்கும் வந்ததே ஜெயிச்ச மாதிரி தான். இதுக்கு மேல எது கிடைச்சாலும் அது போனஸ் மாதிரி தான். அதனால எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? ஏங்க சூப்பருங்க, தட்ஸ் தி ஸ்பிரிட். மனசுல துணிச்சல் வந்துட்டாலே எதுவா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். Hi, hello everybody. Once again, welcome back to the Great Indian Cooking Competition 2021. இந்த பிரம்மாண்ட சமையல் போட்டியோட அடுத்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம். தமிழ்நாட்டோட ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து கலக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு லெவல்லயும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க் எல்லாம் சூப்பரா வின் பண்ணி இன்னைக்கு இந்த ரவுண்ட் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்ட தெரிவிச்சே ஆகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ். என்னடா இப்படி வெயில்ல உட்கார வச்சிருக்காங்க, என்ன போட்டின்னு கூட சொல்லல அப்படின்னு தானே எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன போட்டினா, இன்னைக்கு போட்டி இல்ல. போட்டி இல்லையா? ஆமாங்க, உண்மையாவே இன்னைக்கு எந்த போட்டியுமே கிடையாது. ஆனா நாளைக்கு இருக்கு. அது சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் இப்ப நான் சொல்ல போறேன். நாளைக்கு நடக்க போற போட்டியில வெஜிடேரியனே கிடையாது, ஒன்லி நான் வெஜிடேரியன். அசைவ வகை உணவு மட்டும் தான் நீங்க சமைக்க போறீங்க. உங்களுக்கு தேவையான சிக்கன் கூட நாங்க தர மாட்டோம். நீங்களே கடைக்கு போய் ஃப்ரெஷ்ஷான சிக்கனா பார்த்து வாங்கிட்டு வரணும்.
சோ உங்களோட போட்டி நீங்க சிக்கன் வாங்குறதுல இருந்தே ஆரம்பிச்சிடும். ரொம்ப முக்கியமான விஷயம், சிக்கன் மட்டும் தான், வேற எந்த நான்வெஜ்ஜும் அலௌட் இல்ல. ஏன்னா நாளைக்கு சிக்கன் ஸ்பெஷல் டே. சமைச்ச உங்களோட சிக்கன் உணவுகளை டேஸ்ட் பண்ணி மார்க் போடுறதுக்கு ஜட்ஜஸ் இருக்காங்க. அவங்கள வழக்கம் போல இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரவுண்ட்ல யார் வின் பண்றீங்களோ அவங்க ஸ்ட்ரைட்டா கிராண்ட் ஃபினாலேக்கே போறீங்க. எல்லாரும் பார்த்து கரெக்டா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். போலாமா? ஏங்க சூப்பருங்க, சிக்கன் சமைக்க சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தான் அது செமையா வருமே, அப்ப அசத்திடுவீங்கல்ல? சிக்கன் மட்டுமா, எந்த நான்வெஜ் ஐட்டம் கொடுத்தாலும் சரவணன் தான் கலக்கிடுவானே. பரவாயில்ல சரவணா, கடைசியில உனக்கு ரொம்ப ஈஸியான போட்டி கிடைச்சிருச்சு. அடி தூள் கிளப்பு. நன்றிடா. கங்க்ராட்ஸ்ங்க. நன்றிங்க, நல்லா பண்றேன். இவர் ஏற்கனவே சிக்கன் சமையல் எதனால அசத்துவாரு. கரெக்டா அதுவே வந்திருக்கே. கண்டிப்பா ஜெயிக்க தான் போறாரு.